உலக அரங்கில் மிக பிரம்மாண்டமான ஒரு தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். 17 மாநிலங்களை ஆட்சி செய்கின்ற கட்சியின் தலைவராக இருக்கிறார். ஆனா மோடி செய்யாததை தான் செய்து விட்டோம் என்று எதை வைத்து சொல்கிறார்? இன்னைக்கு தூத்துக்குடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, சென்னைக்கு தூத்துக்குடிக்கு கார் தொழிற்சாலை வருதுன்னா இந்தியா மீது நம்பிக்கை வைத்து. இதுக்கு முன்னால் உங்களால செய்ய முடிந்ததா? இந்தியா பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறது, இந்தியாவுக்குள் தமிழ்நாடு இருக்கிறது, அதனால தமிழ்நாட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரோம்னு. உத்தரப்பிரதேசத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, ஆந்திர பிரதேஷ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஆக இது எதை வைத்து சொல்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னை பற்றி தற்பெருமை பேசிக்கொள்ளலாம், ஆனா மலைக்கும் மடுவுக்கும் எல்லாவற்றிற்கும் உள்ள நீங்க எப்படி நீங்கள் அதை ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டும்? நாங்களா ஒப்பிட கொண்டு வரல, நீங்க ஒப்பிட கொண்டு வந்திருக்கீங்க. அதை மறுக்கிறோம் என்று சொல்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேல ராகுல் காந்தி முதல்வரால் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ராகுல் காந்தி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்.